என்னும் எழுத்தும். Term 2, Classes 1 to 3rd, Module 2, Fruits and Vegetables. Day 1 starts with greetings. நாம ஒரு ஹேட்டை வேர் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல என்டர் ஆகும்போது ஹேட்டை கையில் ஹோல்ட் பண்ணி பெண்ட் பண்ணி குட் மார்னிங் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து விஷ் பண்ணணும். வார்ம் அப்பில் சாங் டைம் வேர் ஆர் யூக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீக் ஃபுல்லாவே நாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 days நீங்க என்ன மீல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும். லைக் வாட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிட் தே ஈட், விச் டிட் தே லைக் அண்ட் வை அப்படின்னு கேட்டு ஆக்டிவிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியில் பிக்சர்ஸை வாலில் பேஸ்ட் பண்ணி சாங்கை ஆக்ஷனோட பாடணும். ஹியர் ஐ ஆம்னு வரும்போது எந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிளை பற்றி பாட போகிறோமோ அந்த ஃப்ரூட் வாலில் எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போய் பாயிண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரிப்பீட் பண்ண சொல்லணும். செகண்ட் டைம் பாடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃப்ரூட்டை டச் பண்ணிக்கிட்டே லைன்ஸை சொல்லணும். ஒன்ஸ் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் நாம ஒவ்வொரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பிக்சரை டச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதனுடைய நேம்ஸை சொல்லணும். இந்த சாங்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச ஃப்ரூட் நேம்ஸை யூஸ் பண்ணி 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸை பாட சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட், லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். வாட் டிட் யூ ஈட்? அ பவுல் ஆஃப் சாலடுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எனி 3 or 4 fruits or vegetables கிளாஸ்க்கு நாம கொண்டு வந்து in front of the students we have to wash it, peel it and cut it. ஸ்டூடெண்ட்ஸை ஸ்மால் குரூப்ஸாக உட்கார வச்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு டாஸ்கை கொடுக்கணும். லைக் dry the washed fruit with a kitchen towel, peel bananas and oranges, set out paper plates and distribute fruit slices in the plates to the students. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறகு அங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் சென்டென்சஸாக ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணணும். when the students eat the fruits, நாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நேம்ஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் பேசணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணவும் ஸ்லைசஸை ஸ்பில் பண்ணாமலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாங்களோ அந்த ஃப்ரூட்டுடைய லேபிள்டு பிக்சர் கார்டை எடுத்து அதனுடைய நேமை சொல்லணும். நாம வாட் டிட் யூ ஈட்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஏட் அ பனானா ஆர் அன் ஆப்பிள் ஆர் அ கேரட்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். வாட் டிட் இட் டேஸ்ட் லைக்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பைலிங்குவல் ஆன்சர் கொடுத்த பிறகு நாம ஸ்வீட் அண்ட் சாவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி இட் வாஸ் ஸ்வீட், இட் வாஸ் சாவர் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் செய்யணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பற்றி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பைலிங்குவலாக ஆன்சர் பண்ணும்போது கொடுக்கப்பட்ட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லணும். கிளாஸில் லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸை சைட் வேர்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணணும். ஃபைனலி இந்த கிரிட் யூஸ் பண்ணி அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் அண்ட் ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். With this, day 1 comes to an end. Day 2 warm-upல reinforcing the colors and names of fruits and vegetables. I Spy UC ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிக்சர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வாலில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஐ ஸ்பை சம்திங் க்ரீன் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் பிளக்கார்டை காட்டணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை க்ரீன் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பிக்சரை வாலில் எங்கே பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அதை பாயிண்ட் பண்ணி அதனுடைய நேமை சொல்ல என்கரேஜ் பண்ணணும். If the student is unable to say its name, நாம அதனுடைய நேம் சொல்லி கிளாஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் நேம் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் இஸ் அப்படின்னு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் நேமை சொல்ல என்கரேஜ் பண்ணணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள்
It is a banana, it is yellow, it is sweet அப்படின்னு சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். இது போல மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நேம்ஸை சொல்லி ஐ ஸ்பை யூசி கேமை கண்டினியூ பண்ணலாம். பிசைட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமாக கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாங் டு த மார்க்கெட் ஃபார் கிளாஸ் 1. We can refer class 1 textbook for page 62. Students appropriate actionோட பாட Where is Thumbkin tune யூஸ் பண்ணலாம். First, students song listen பண்ணி பிறகு ஆக்ஷன் பண்ணணும். Second time, டீச்சரோட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷனோட பாட என்கரேஜ் பண்ணணும். சாங் பாடும்போது appropriate fruit cards காட்டணும். Eventually, students learn fruit names as well as songல வர gestures and actions உடைய meanings-ஐயும் தெரிஞ்சுக்கிறாங்க. Next, independent activity. A set of sight words-ஐ போர்டில் டிஸ்பிளே பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். போர்டில் டிஸ்பிளே பண்ண வேர்ட்ஸை நியூஸ் பேப்பரில் ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். ஃபைனலி இங்கே கொடுக்கப்பட்ட கிரிட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம கைட் பண்ணணும். That's all for day 2. Day 3 starts with warm-up. Large group activity, naming the vegetables using these are, those are. Finger puppets activity-க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிள் உட்கார வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான 2 fruits or vegetables கொடுத்து ஹோல்ட் பண்ண சொல்லணும். டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸோட சர்க்கிளில் உட்காந்து எனி வெஜிடபிள் லைக் 2 carrots கையில் ஹோல்ட் பண்ணிட்டு these are carrots அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் மற்ற ஸ்டூடெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பாயிண்ட் பண்ணி those are brinjals அப்படின்னு சொல்லணும். brinjals ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் these are brinjals அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பாயிண்ட் பண்ணி those are அப்படின்னு அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் நேமை சொல்லணும். இதே போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் நேம்ஸை சொல்கிற வர ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஃப்ரூட் ஆர் வெஜிடபிளை டிஸ்கிரைப் பண்ணலாம். எக்ஸாம்பிள், these are onions, they are purple, they are used in sambar அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸை சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பிளேஸ் பண்ண சொல்லணும். கிளாஸை 3 குரூப்ஸை டிவைட் பண்ணி ஈச் குரூப்புக்கும் ஒரு பிளேட் ஆர் அ பவுல் கொடுத்து ஈச் குரூப்புக்கும் சாம்பார், பொரியல் அண்ட் பிரியாணி அப்படின்னு நேம்ஸ் கொடுக்கணும். இந்த குரூப்ஸ் அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து we make சாம்பார், we make பொரியல், we make பிரியாணி with these vegetables அப்படின்னு சொல்லணும். After this, class 2 and 3 அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்யணும். Day 4, A Feast in the Jungle for class 1. இந்த ஸ்டோரி class 1 textbook page 63 and 64ல ரெஃபர் பண்ணலாம். இந்த டே ரீடிங் அண்ட் ரைட்டிங்காகவே எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கப்பட்டது. ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பிக்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மென்ஷன்ட் இன் த டீச்சர்ஸ் ஹேண்ட்புக். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரேபிட் பிக்சரை காட்டி அதனுடைய நேமை சொல்ல என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேபிட் பிக்சரை ஹோல்ட் பண்ண சொல்லி ரேபிட் மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண சொல்லணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரேபிட்டை பாயிண்ட் பண்ணி who are youன்னு கேட்கவும் அதுக்கு ரேபிட் ஐ ஆம் அ ரேபிட்னு சொல்லவும் என்கரேஜ் பண்ணணும். ரேபிட்டுக்கு ஒரு கேரட் பிக்சரை கொடுத்து அதை ஹைட் பண்ண சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை வாட் டு ஐ ஹாவ் கெஸ் இட் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். பிறகு எஸ் ஐ ஹாவ் கேரட்ஸ் லெட் அஸ் மேக் ஹல்வான்னு சொல்ல என்கரேஜ் பண்ணணும். இது போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்ட அனிமல்ஸோடைய டயலாக்ஸை சொல்ல என்கரேஜ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிம்பிள் சர்வே கண்டக்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மை மதர் லைக்ஸ் பப்பாயா, மை ஃபாதர் லைக்ஸ் குவாவா, மை சிஸ்டர் லைக்ஸ் பனானா அப்படின்னு சிம்பிள் சென்டென்சஸை யூஸ் பண்ணி பேச நாம ஹெல்ப் பண்ணணும். பிறகு ஸ்டோரியோடைய ஆடியோ ஆர் வீடியோவை ப்ளே பண்ணணும். Meanwhile, class 2 and 3 students அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய என்கரேஜ் செய்யுங்க. With this, day 4 comes to an end. On day 5, repeat the song practiced on day 1. Chant timeல classes 1, 2 and 3க்கு கொடுக்கப்பட்ட சாண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
large group activity, introducing and practicing CVC words with short a sound. Clap the words activity-க்கு தேவையான materials teacher's handbookல கொடுக்கப்பட்டிருக்கு. Let's play the game clap the words-னு சொல்லி போர்டில் tap அப்படின்னு எழுதணும். ஒவ்வொரு லெட்டரை சொல்லும்போது கிளாப் பண்ணணும். எக்ஸாம்பிள் இது போல ஸ்டூடெண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ண சொல்லணும். கொடுக்கப்பட்ட எல்லா வேர்ட்ஸையும் இதே போல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 ரோஸாக நிற்க வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லெட்டர் கார்டை கொடுத்து அந்த லெட்டரை சொல்லணும். பிறகு எல்லா லெட்டர்ஸை சேர்த்து வேர்டாக சொல்லணும். எக்ஸாம்பிள் TAP டேப். இது போல சீக்வன்ஸாக கொடுக்கப்பட்ட எல்லா CVC வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இது முடிஞ்சதும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட்ல கொடுக்கப்பட்ட ஃப்ளிப் புக் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேர்ட்ஸை மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண வைக்கணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்மால் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ண வச்சு கொடுக்கப்பட்ட CVC வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ண கைட் பண்ணணும். In the end, இந்த கிரிட் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். That's all for Day 5. Day 6. Reinforcing CVC words with short a sound. Mix and fix activity-க்கு தேவையான materials flashcards of letters A, T, C, B, G. We are going to play a game with cards-னு சொல்லி A letter and T letter கார்டை காட்டி ஸ்டூடெண்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ரீட் பண்ண சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் A லெட்டர் அண்ட் T லெட்டரை பிளெண்ட் பண்ணி ஆட்னு ரீட் பண்ண பிறகு C லெட்டர் கார்டை ஆட் பண்ணி காட்டும்போது ஸ்டூடெண்ட்ஸ் at கேட்னு ரீட் பண்ண சொல்லணும். இது போல பேட், பேக், டேகை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே போல இன்னொரு ஆக்டிவிட்டி செய்ய தேவையான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் லெட்டர் கார்ட்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளாஸை 5 குரூப்ஸாக டிவைட் பண்ணி லெட்ஸ் பிளே த கேம் மிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் பை ஃபார்மிங் கார்ட்ஸ் இன் த குரூப்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு ஃப்ளாஷ் கார்டை கொடுத்து நேம் பண்ணணும். லைக் AT குரூப், AN குரூப் அண்ட் so on. பிறகு ஒவ்வொரு குரூப்புக்கும் இங்கே கொடுக்கப்பட்டது போல லெட்டர் கார்ட்ஸையும் கொடுக்கணும். இப்போ ஒரு குரூப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டை குரூப் கார்டை ஹோல்ட் பண்ணவும், எக்ஸாம்பிள் AT குரூப் கார்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை லெட்டர் கார்டையும் ஹோல்ட் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிள் R லெட்டர் கார்டு. நவ் திஸ் குரூப் ஹேஸ் டு ரீட் இட் அவுட் ஆஸ் at rat. ஒவ்வொரு முறையும் ஒரு குரூப் ரீட் பண்ண பிறகு கிளாஸ் கிளாப் பண்ணி வேர்டை ரிப்பீட் பண்ணணும். இது போல எல்லா குரூப்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், enriching CVC words with short as sound. ஃபோனிக் சங்க்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அனெக்ஷரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கொடுக்கப்பட்ட சங்க் அண்ட் இட்ஸ் அப்ராப்ரியேட் பிக்சர்ஸை போர்ட் ஆர் வாலில் டிஸ்பிளே பண்ணணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது அவங்க அதுக்கான அப்ராப்ரியேட் பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணவும் சென்டென்ஸை ரீட் பண்ணவும் நாம் ஹெல்ப் பண்ணணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை போர்டில் டிஸ்பிளே பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணவும் அதுக்கான பிக்சரை மேட்ச் பண்ணவும் நாம் என்கரேஜ் பண்ணணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸை காட்டி கொஸ்டின்ஸை கேட்கணும். லைக், வாட் இஸ் திஸ்? ஹூ ஹேஸ் அ ஹேட்? ஹூ சாட் ஆன் த மேட்? இப்படி டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு அதுக்கான ரெஸ்பான்சஸ் கொடுக்க நாம் என்கரேஜ் பண்ணணும். At the end of this activity, அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்வாங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டெக்ஸ்ட் புக் கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை ரீட் பண்ணி அதுக்கான ஃபாலோ அப் எக்ஸசைஸில் செய்ய நாம் கைட் பண்ணணும். Day 6 concludes with this. On Day 7, repeat the chant on short a sound in warm-up. Circle time, introducing he, she, it. What's in the box activity-க்கு தேவையான materials, picture cards of a boy, a girl, vegetables and fruits. இந்த picture cards எல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு சர்க்கிளில் உட்கார்ந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து பாஸ் பண்ண சொல்லணும். பாக்ஸ் பாஸ் பண்ணும்போது நாம் கிளாப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஸ்டாப்னு சொல்லும்போது எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் பிக்சரை கிளாஸ்க்கு காட்டி he is a boy or she is a girl
ஆர் இட் இஸ் அப்படின்னு அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் நேமை சொல்லும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிக்சரை பாயிண்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணணும். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சான்ஸ் கொடுத்து பேச சொல்லணும். பாய்னா ஹீ அப்படின்னும், கேர்ள்னா ஷீ அப்படின்னும், திங்ஸ்னா இட் அப்படின்னும் நாம பைலிங்குவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸை பாயிண்ட் பண்ணி பேசணும். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கலா, ஷீ இஸ் அ கேர்ள். திஸ் இஸ் மணி, he is a boy. It is a fan. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஆர் ஆப்ஜெக்டையோ பாயிண்ட் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சரை போர்டில் எழுதி சத்தமாக ரீட் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிள், he is a boy or she is a girl or it is a fan. Next, reinforcing pronouns he has, she has, it has. Clap and stop activity-க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் labeled picture cards of vegetables and fruits. ஒரு பாய் அண்ட் அ கேர்ளை இன்வைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் பிக்சர் கார்டை கொடுக்கணும். இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் கையில் பிக்சர் கார்டு ஹோல்ட் பண்ணி கிளாஸில் சுற்றி ஓடணும். அவங்க ஓடும்போது நாம் கிளாப் பண்ணணும். நாம் ஸ்டாப்னு சொல்லும்போது அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே நிற்கணும். இப்போ நாம் அந்த பாயை பாயிண்ட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டினை கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் மணி அப்படின்னா வாட் டஸ் மணி ஹாவ்? அதுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் நேமை சொல்லணும். அதுக்கு நாம எஸ், மணி இஸ் அ பாய், ஹீ ஹாஸ் அ பனானா, இட் இஸ் yellow அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாயை பாயிண்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணணும். இதே போல அந்த கேர்ளை பாயிண்ட் பண்ணி சொல்லணும். இது போல இன்னொரு 2 sets of students with 2 other vegetables யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஃபைனலி மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி செய்ய நாம ஹெல்ப் பண்ணணும். ஸ்பீக் ஃபார் அ மினிட்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேச நாம என்கரேஜ் பண்ணணும். பிறகு அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸை செய்ய நாம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இட் இஸ் அவர் டைம். இந்த டேல நாம மிஸ் பண்ணப்பட்ட ஆக்டிவிட்டீஸோ ஒர்க் ஷீட்ஸோ இருந்தா கம்ப்ளீட் பண்ணலாம். அதோட ரெமிடியல் டீச்சிங்ஸ் லைக் சப்ளிமெண்ட்ரி ரீடிங், ரைட்டிங் ப்ராக்டிஸ் போன்றதுக்கெல்லாம் இந்த டேயை நாம யூஸ் பண்ணிக்கலாம். With this, Module 2 comes to an end. Thank you.